லக்ஷ்மி வந்தாச்சு. கோ பிரசன்டட் பை வசந்தன் கோவின் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நாம நினைச்சது நடக்கணும்னா நமக்கு சூடு சொரணையே இருக்க கூடாது. நீ இவ்வளவு கேவலமானவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் திருந்திட்டேன்னு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சுட்டேன். என்ன உன்னை விட வசதியா எவனா கிடைச்சிருப்பான், அவன் கூட அவ போயிருப்பான். மகளே, இப்ப நிறுத்த போறியா இல்லையா? சரி, ஆபீஸையும் வீட்டையும் தவிர அவங்க வேற எங்கேயாவது போவாங்களா? வேற எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அந்த லூசு பையன் ரிஷி போலீஸை கூப்பிட்டு வந்துட்டான் போல இருக்கு. போலீஸ் விசாரிக்கிறப்ப நான் அங்க இல்லைன்னா அவங்களுக்கு ஏன் மேல சந்தேகம் வரலாம். இல்ல வீட்டுல இருக்கிறவங்க நம்ம பஞ்சாயத்தை உளர வச்சிருந்தா அதனாலயும் சந்தேகம் வரலாம். நான் எல்லாத்தையும் போய் சரி பண்ணணும், சமாளிக்கணும். லக்ஷ்மி, நீ அமைதியா இங்க இருந்து பாத்துக்கிட்டே இரு. நான் கொஞ்சம் போயிட்டு வரேன். அவங்களுக்கு எதிரிங்க வேற யாராவது இருக்காங்களா? இருக்காங்க சார். என்னோட எக்ஸ் வைஃப் மகதி மேல அவங்களுக்கு லக்ஷ்மினா சுத்தமாவே பிடிக்காது. 2-3 முறை இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு சார். சரி, அவங்க ஃபோன் நம்பர் கொடுங்க. அண்ணா கொடுங்க. 98417 86695. ஹலோ, நான் எஸ்ஐ பேசுறேம்மா. இன்ஸ்பெக்டரா? எந்த இன்ஸ்பெக்டர்? நான் R5 ஸ்டேஷன் எஸ்ஐ பேசுறேன். என்ன விஷயம்? லக்ஷ்மியை காணோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கு எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றீங்க? அவங்க காணாம போன விஷயமா உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு விசாரிக்கத்தாம நான் ஃபோன் பண்ணேன். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? ஊர்ல யாராவது காணாம போனா என்னதான் ஃபோன் பண்ணி விசாரிப்பீங்களா? நான் என்ன கண்டுபிடிக்கிற டிடெக்டிவ் ஏஜென்சியை நடத்துறேன்? நீங்க என்ன வேலை வேணாலும் செஞ்சுட்டு போங்கம்மா. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. உங்களுக்கு தெரியுமான்னு தான் கேட்டேன். காணாம போனது யாருன்னு எனக்கு தெரியல. காணாம போனதை பத்தி என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி சார் தெரியும்? உங்க மேலதான் சந்தேகம் இருக்குன்னு சொல்றாங்க. யார் சொன்னா? உங்க பழைய ஹஸ்பண்ட் ரிஷிதாமா. அந்த ஆளுக்கு வேற வேலையே கிடையாது சார். எதுவா இருந்தாலும் என்னையே தான் இழுப்பான். நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு அவனுக்கு என் மேல கோவம். அதனாலதான் ஊர்ல குண்டூசி காணனாலும் சரி, ரோட்ல குழி விழுந்தாலும் சரி என்னையே சொல்றது. நீங்களும் அதை கேட்டுட்டு எனக்கு போன் பண்றீங்க பாருங்க. போனை வைங்க சார். இத பத்தி உங்ககிட்ட நான் நேர்ல விசாரிக்கணும். உங்களுக்கு வேற வேலை இல்லைன்னா வாங்க பேசிட்டு இருக்கலாம். நான் பேசுறதுக்காக வரல, விசாரிக்கிறதுக்காக வர்றேன். ரெண்டுமே ஒண்ணுதான் சார் எனக்கு. சரி, உங்க அட்ரஸ் சொல்லுங்க. போன் நம்பர் யார் கொடுத்தாங்களோ அவங்க கிட்டே அட்ரஸையும் கேட்டு வாங்கிக்கோங்க. மகதி ரொம்ப திமிரா பேசுறாங்க. போன்ல எல்லாம் பேசின வேலைக்காகாது. நான் நேர்ல போய் விசாரிக்கிறேன். சரி சரி, இந்த வீட்ல இருக்கிறவங்க போன் நம்பர் எல்லாம் எனக்கு வேணும். நம்பர் சொல்லுங்க. நான் சொல்றேன் சார். என்னோட நம்பர் வந்து 99621 58779. அப்பாவோட நம்பர் வந்து 99625 42875. அம்மாவோட நம்பர் வந்து 99625 37350. என்னோட மனைவிக்கு தனியா போன் நம்பர் எதுவும் இல்ல சார். சரி, அவங்களுக்கு? ஐயோ, என்கிட்ட போன் இல்லங்க. எனக்கு யாரும் வாங்கியும் கொடுக்கல. சரி, வீட்ல வேற யாராவது இருக்காங்களா? என் பையன் சக்திவேல் இருக்கான். அவர் எங்க? வெளியில போயிருக்காங்க. அவர் நம்பர் கொடுங்க. 98416 87850. சார், எங்க லட்சுமியோட போனுக்கு போனே போக மாட்டேங்குது சார். நானும் ஸ்டேஷன்ல ட்ரை பண்ணி தாமா பார்த்தேன், போகல. போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவங்க காலை ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லியிருக்கேன். சார், எங்க லக்ஷ்மி கிடைச்சிருவாள சார்? இப்பதானே விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். எப்படியும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம். உங்களுக்கு வேற யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் சக்தி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க ஐயா, நாங்க கிளம்புறோம். சரி சார் எல்லா விஷயத்தையும் பார்த்து பாரு. சரிங்க தம்பி. நீங்க கொஞ்சம் பயப்படாம இருங்க. சரிங்க தம்பி. வரங்க ஐயா. ரொம்ப நன்றி. வரையா வராங்க. வாங்க.
இங்க சிக்னல் கிடைக்கல, நான் வெளியே போய் பேசிக்கிறேன். சரிங்க வரேன், வாயா. போன கூடயா? சார் அதான் காரை நிறுத்திட்டேன்ல, அப்புறம் ஏன் போனை போடுறீங்க? போனை ஏன் புடுங்குற? நான் கேக்குறேன். போன்ல பேசிக்கிட்டே வர்றது, ஆளை பார்த்த உடனே கட் பண்றது. சார் லைன்ல யாரோ இருக்காங்க, பேசுங்க சார். ஹலோ, என்ன சக்தி, போன் ஆன் பண்ணிட்டு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நான் சக்தி இல்லைங்க, டிராஃபிக் போலீஸ். டிரைவ் பண்ணிட்டு அவர் ஃபோன் பேசிட்டு வந்தாரு, அதனால தான் பிடிச்சிட்டேன். அப்புறம் பேசுறீங்களா? ஹலோ, நான் R5 போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ ஆனஸ்ட் ராஜ் பேசுறேன். அவர்கிட்ட ஒரு முக்கியமான விசாரணை பண்ண வேண்டியது இருக்கு. போன் அவர்கிட்ட கொடுங்க. ஓகே சார். ஏன் சார், இன்ஸ்பெக்டர் தான் பேசுறாருன்னு சொல்லக்கூடாதா சார்? பேச சொல்ல விட்டீங்க. ஹலோ, சக்தி தானே? ஆமா சார். எங்க இருக்கீங்க? நான் அவுச்சி ஸ்கூல் கிட்ட இருக்கேன். எங்க அண்ணியை நேத்துல இருந்து காணோம், அதான் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு போயிட்டு இருக்கேன். ஏன் சார், நேத்துல இருந்து காணோங்கிறீங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க இப்பதான் போவீங்களா? இல்ல சார், எங்கேயாவது தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களோன்னு வெயிட் பண்ணோம். ஆனா இன்னும் வரல. சரி, அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டு இருக்கேன். கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. நீங்க நேரா கிளம்பி வீட்டுக்கு வாங்க, நான் வீட்டில் தான் இருக்கேன். உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும். சார், இந்த டிராஃபிக் போலீஸ் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. அவர்கிட்ட நீங்க போனை கொடுங்க. இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுங்க சார். அவரை கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வைங்க. அவரோட ஒரு முக்கியமான என்கொயரி இருக்கு. ஓகே சார். சீக்கிரம் அனுப்புங்க. சரிங்க சார். இந்தாங்க. சரி சார், வந்துடுறேன் சார். ஓகே சார், ஏதாவது பார்த்து கொடுத்துட்டு போங்க சார். சார், என்ன சார் இது? கேஸ் போட்டா 1500 ரூபா ஃபைனு. உங்க லைசன்ஸும் கேன்சல் ஆயிடும். 100 ரூபா தரீங்க. சரி, கேஸ் போட்டுக்கோங்க, நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கிறேன். சார் என்ன சார் நீங்க எப்படி பேசுறீங்க? ஏதாவது போட்டு கொடுங்கன்னு கேட்டா நீங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட போட்டு கொடுக்குறேன்னு சொல்றீங்க. ஏதாவது பார்த்து கொடுங்க சார். ஓகே சார், நீங்க கிளம்புங்க. டிரைவ் பண்றப்ப போன் பேசாதீங்க சார். கூப்பிடுறது எம்மனா கூட இருக்கலாம். சரி. இந்தாங்க சார். சார், மாமா, மாமா, சக்தி வந்தாச்சு. சார் சொல்லுங்க சார், நான் தான் சக்தி. ஓ, நீங்க தான் சக்தியா? உங்க அண்ணியை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது விஷயமா விசாரிக்க தான் உங்களை வர சொன்னேன். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம்னு பார்த்தா அவங்க ஆபீஸ்ல இருந்து 4 மணிக்கே கிளம்பிட்டதா சொல்றாங்க. அவங்க அப்படி கிளம்பியிருந்தாங்கன்னா அதிகபட்சம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கணும். ஆனா வரல சார். 4 மணிக்கு அங்கிருந்து கிளம்புனாங்களான்னு சந்தேகமா இருக்கு சார். சார், நீங்க ரிஷியோட ஆபீஸ்ல விசாரிச்சாதான் சார் தெரியும். உங்களுக்கு அங்க யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? யார் மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு எப்படி சார் தெரியும்? ரிஷியோட ஆபீஸ்ல இருந்தா கிளம்பிருக்காங்க. எனக்கு அவர் மேலதான் சார் டவுட்டா இருக்கு. அவங்க காணாம போயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததே ரிஷி தான். கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள விசாரிக்க கூடாதுன்னு இல்லையே சார். இப்ப கூட காணாம போனது எங்க அண்ணி. நீங்க எங்களையே விசாரிக்கல? உங்களை விசாரிச்சாதான் இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள் என்னன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க சொல்றத வச்சுதான் அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும்னு எங்களால கெஸ் பண்ண முடியும். ஆமா, அவங்க ஆபீஸை விட்டா வேற எங்கேயாவது போவாங்களா? சார், எங்க அண்ணிக்கு வேற எங்கேயுமே போற பழக்கமே இல்ல சார். ஆபீஸை விட்டா வீடு, வீடை விட்டா ஆபீஸ். எங்க அண்ணிக்கு இந்த வீடு தான் சார் உலகமே. ஆமா, நீங்க நடுவுல எங்கேயோ ஊருக்கு போனதா சொன்னாங்க. ஆமா சார், ஊருக்கு இல்ல, கோயில் போயிருந்தேன். எந்த கோயிலுக்கு? திருத்தணி. திருப்பதிக்குன்னு சொன்னாங்க.
ஆமா சார். திருத்தணிக்கு போயிட்டு அப்படியே திருப்பதி போயிட்டு வந்தேன். ஆமா, யார் கூட போனீங்க? நான் மட்டும்தான் சார். அடிக்கடி போவீங்களா? இல்ல சார். என்ன திடீர்னு? மனசு சரியில்லை சார், அதான். ஏன், ஏதாவது சண்டையா? மனசு சரியில்லை சார். என்ன சார் என்னையே விசாரிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, அதுல இருந்து எங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் கிடைக்குமான்னு பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. சார், உங்களுக்கான பாயிண்ட் எங்க அண்ணி கிளம்புன இடத்துல இருந்து விசாரிச்சாதான் கிடைக்குங்கிறது என்னோட கருத்து. அவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். உடம்பு சரியில்லாம இருக்கிற என்னோட யாழ்னிய அவங்க தான் சார் ஒரு அம்மாவா இருந்து பாத்துக்கிட்டாங்க. அவங்க வரலனா என் பொண்ணு நொடிஞ்சு போயிடுவா சார். ப்ளீஸ் சார், எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். சரி, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க நிச்சயமா கண்டுபிடிச்சிடுவோம். தேங்க்ஸ் சார். ஐயா வரங்க. சரிங்க சார். வாயா. மா 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 என்னடி கத்திக்கிட்டே வர? ஏதாவது நாய்கி துரத்துதா? அம்மா, நீங்க வேறம்மா, நாய் ஒண்ணும் துரத்தல, போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. போலீஸா? இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப போர் அடிக்குது, விசாரிக்கிறோம்னு சொன்னாங்க. நான் தான் வர சொன்னேன். சரி. என்ன சார், இன்னும் உங்களுக்கு என் மேல சந்தேகம் தீரலையா? உங்களுக்கு சந்தேகமா இல்ல உங்களை வேற யாராவது தூண்டி விட்டுட்டு இருக்காங்களா? அம்மா, போன்ல நீங்க சொன்ன பதில் எங்களுக்கு திருப்தியா இல்ல. அதனாலதான் நாங்க நேரடியா விசாரிக்கலாம்னு வந்திருக்கோம். சரி சார், நீங்க தானே என்ன விசாரிக்க வந்திருக்கீங்க. அவங்க எதுக்கு வந்திருக்காங்க? பின்னாடி அட்மாஸ்பியருக்கா? அம்மா, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கங்கிற முறையில அவங்க வந்திருக்காங்க. ஏன் சார், அவங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்ல, யாரையாவது கூப்பிட்டு வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரிக்க சொல்வாங்க. அவங்களோட நீங்களும் சேர்ந்துட்டீங்களா? பேசுறத கொஞ்சம் ஒழுக்கமா பேசுங்கம்மா. என்ன சார், சும்மா ஆனவனா விசாரணை நீங்க கிளம்பி வந்துடுறீங்க. எனக்கு அது மன உளைச்சலா இருக்கு. ஒன்னு எனக்கு மன உளைச்சல் கொடுக்கறதுக்காக வரீங்களா, இல்ல என்ன உண்மையிலே விசாரிக்கிறதுக்காக வரீங்களா? மகதி, நான் நேரடியாவே கேக்குறேன், லக்ஷ்மி எங்க? என்ன சார், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஊர்ல யார காணோம்னாலும் என்கிட்ட வந்து நேரா கேப்பீங்களா? நான் என்ன ஆள் கடத்தல் தொழில் பண்றேனா, இல்ல உங்க உளவு பிரிவு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கேனா? நீங்க யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்துமா என்ன வந்து கேக்குறீங்க? தெரியும்னா அந்த தெரியும் இல்ல, உங்களுக்கும் லக்ஷ்மிக்கு உள்ள பிரச்சனை தெரியும். அவங்க மேல நீங்க ஆசிட் அடிக்க பார்த்ததும் தெரியும். நீங்க அவங்கள ஹாஸ்பிட்டல்ல வச்சு கொல்ல பார்த்ததும் எங்களுக்கு தெரியும். ஆட, உங்ககிட்ட எனக்கு பிடிக்காததே இதுதான் சார். யாரு எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுறீங்க, விசாரிக்கவே மாட்டேங்கிறீங்க. 4 பேர் விசாரிச்சு தெரிஞ்சுக்கோங்க சார். எப்பொருள் யார் யார் வாய் கேப்பினும் அப்பொருள் மெய் பொருள் காண்பது அறிவு. மகதி, இது வந்து எங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணாதீங்க சார். இத நான் சொல்லல, திருவள்ளுவர் நம்ம எல்லாருக்கும் சொல்லி வச்சிருக்க அறிவுரை. சார், இவங்க ஸ்பெஷாலிட்டியே அதான். யாரு என்ன வேலைக்காக வந்திருக்காங்களோ அவங்கள அந்த வேலையை செய்ய விடாம குழப்பி திருப்பி அனுப்பிடுவாங்க. கூட்டத்துல குரல் கொடுக்கிற தம்பி யாருப்பா? தைரியம் இருந்தா கொஞ்சம் முன்னால வந்து சொல்லுங்க, கேக்குறோம். யோ, உன்னைத்தான் இந்த வீட்ல காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்கல்ல, அப்புறம் எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்க? கொஞ்சமாவது வெக்கம் சூடு சொரண உனக்கு இருக்கா? எல்லாமே இருக்கு, அதனாலதான் தம்பி கூட இந்த பக்கம் இருக்கு. ஐயா. உனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அதனாலதான் நீ அந்த அம்மா கூட நிக்கிற. ஏய், சாரிமா, உங்களுக்கு அதெல்லாம் இல்ல, உங்களை சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. என்னையா என்ன நக்கல் அடிக்கிறியா? ஹலோ, உங்க பிரச்சனையை அப்புறமா வச்சுக்கோங்க. லக்ஷ்மி என்ன பண்ணீங்க, எங்க வச்சிருக்கீங்க? அட, என்ன சார் நீங்க எப்ப பார்த்தாலும் லக்ஷ்மியை கடத்தனன்னு கேட்ட கேள்வியே கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது சார். ஃபார் a சேஞ்ச் சிஎம் கடத்தன, எம்எல்ஏ கடத்தன, எம்பி மேல முட்டை அடிச்சேன், பிஎம் ஓட கை கால் உடைச்சேன், இப்படி ஏதாவது புதுசா கேளுங்க. நீங்க கேக்குற கேள்விக்கு எனக்கும் பதில் டான்னு வரும், கேக்குற கேள்வியும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சார். மகதி, இது நல்லதுக்கு இல்ல. நீங்க பண்றது மட்டும் ரொம்ப நல்லா இருக்கா? என்ன எதுக்கு சார் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ஏன்னா நீ லக்ஷ்மிய டார்கெட் பண்ண. எப்ப சார் நீங்க காவல்துறையில சேர்ந்தீங்க? நான் அவர்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். குறுக்குல போந்த நீ எதுக்கு விசாரிக்கிற? மகதி, லட்சுமி காணாம போனதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. எங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கு. நான் என்னோட சந்தேகத்தை சொல்லட்டுமா சார்? லக்ஷ்மியோட கடத்தலுக்கு பின்னால நிக்கிறது இதோ உங்க முன்னால நிக்கிற இந்த ரிஷி தான். நீங்க சும்மா உளறாதீங்க. ஓ, நாங்க சொன்னா உளறது, நீங்க சொன்னா உண்மையா? என்ன சார் நியாயம் அது? நீங்க குற்றம் பண்ணிருக்கீங்கன்னு சந்தேகப்படுறதுக்கு எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. அப்படியா? ஆதாரம் இருக்கா? அப்பனா என்ன முதல்ல அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயில போடுங்க சார்.
என்ன ஒண்ணு, இங்க கொசு தொல்லை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அங்க கொசு தொல்லை கொஞ்சம் கம்மியா இருக்கும். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைக்காதீங்க. உங்களை விட புத்திசாலித்தனமா இருந்தவங்க எல்லாம் இப்ப ஜெயில தான் இருக்காங்க. என்ன சார் மிரட்டுறீங்களா? இல்ல, புத்திசாலிலாம் ஜெயில தான் இருக்கணும்னு சொன்னீங்களே, அதுக்காக கேட்டேன். இந்த புத்திசாலித்தனத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது கிரிமினல். சார், நீங்க ரொம்ப லிமிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கீங்க. இப்படியே நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உங்க மேல டிஃபர்மேஷன் கேஸ் போட வேண்டியது இருக்கும். எப்படி வசதி? அது வரைக்கும் நீங்க வெளியில இருக்கணுமே. என்ன சார், உள்ள அனுப்பி பாருங்க, பார்க்கலாம். ஆதாரத்தோட வந்து உங்களை அரெஸ்ட் பண்றேன். வரேன். ரிஷி, உனக்கு ஒரு உண்மையை நான் சொல்லட்டுமா? உன்னோட ஆசை காதலி லக்ஷ்மி, அவளை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ தம்பி பண்ணிக்க. போலாம் தம்பி, வாங்க. ஹலோ கருப்பண்ண, நான் சொன்னதை நீங்க நம்பலையோ? நம்புறது என்ன நம்புறது, சந்தேகமே ஓ மேலதான். சந்தேகம் என்னமா, கடத்தினதே நீதானே எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு அப்புறம் ஒண்ணுமே பண்ணாம போறீங்க? ஏன் இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்கலையா? ஆதாரம், அந்த ஆதாரத்தை ரெடி பண்ணிட்டு வந்து உன் அஸ்திவாரத்தையே காலி பண்றோம் நாங்க. வா தம்பி. ரிஷி, போறப்பெல்லாம் ஏதாவது ஒரு பஞ்ச டைலாக் சொல்லிட்டு போவியப்பா, இப்ப வெறுமனே போற? தப்பு செஞ்ச போதெல்லாம் நீ தப்பிச்சுக்கிட்டே இருந்த. ஆனா தப்பே செய்யாதப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு தண்டனை கிடைக்கும். என்ன ஜோசியம் சொல்றியா? ஜோசியெல்லாம் இல்ல, அது கடவுள் கொடுக்கிற தண்டனை. உனக்கு மனுஷங்க கொடுக்கிற தண்டனை எல்லாம் பத்தாது, கடவுள் நல்லா கொடுப்பார். பாத்துக்கிறேன். என்னண்ணே? ஏ சக்தி, சொல்லுங்கண்ணே. போலீஸ் கிட்ட ஏன்டா அப்படி உளறி கொட்டின? என்ன உளர்ன? நீ எங்க கிட்ட திருப்பதின்னு சொன்ன, அவர்கிட்ட திருத்தணின்னு சொல்ற. அதான் அவர்கிட்டே சொல்லிட்டேனே, திருத்தணி போயிட்டு திருப்பதி போனேன்னு. ஏன் என் மேல ஏதாவது சந்தேகம் வந்துச்சு அவருக்கு? அது தெரியல, ஆனா எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம்ண்ணே? என்ன திருத்தணி போயிட்டு திருப்பதி போனா இல்ல திருப்பதி போயிட்டு திருத்தணி போனா? நீ கோயிலுக்கு போனேயான்னு எனக்கு சந்தேகமா இருக்குடா. என்னண்ணே, கோயில் பிரசாதம் எடுத்துட்டு வராதனால உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சா? நான் இருந்த மனநிலையில எனக்கு எதுவுமே தெரியல, எதுவுமே தோணலண்ணே. போனேன், சாமியா பார்த்தேன், வந்துகிட்டே இருந்தேன், அவ்வளவுதான். அது உண்மையா? என்னண்ணே இப்படிலாம் கேக்குற? எனக்கு உன்னை பார்த்தா அப்படி கேட்க தோணுதுடா. இல்லண்ணே, நீங்க மனசுல ஏதோ வச்சுட்டு பேசுறீங்க. என்ன விஷயம்ண்ணே? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? யாரும் எதுவும் சொல்லல. இல்லையண்ணே, நீங்க என்கிட்ட இப்படி பேச மாட்டீங்களே. நீ வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் லட்சுமியை பாத்தியா? இல்லையண்ணே, ஏன் கேக்குறீங்க? போன்ல பேசுனியா? ஐயோ அண்ணே, போன்ல பேசிருந்தா நான் என்ன தேட போறேன்? அவ உன்கிட்ட பேச போறேன்னு போன்ல தேன் கிட்ட சொன்னாலாம். உன்னை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னாலாம். ஐயோ நான் பேசலண்ணே. அவ சொல்லிட்டு செய்யாம இருக்க மாட்டாளடா. அண்ணே, என்னண்ணே போலீஸ் கேள்வி கேட்கற மாதிரி துருவி கேட்டுட்டு இருக்கீங்க? டேய், திடீர்னு லட்சுமி காணாம போனதுனால தான் இப்படி கேட்கிறேன். எனக்கும் அது அதிர்ச்சியா தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்களை எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு தெரியலண்ணே. சக்தி, நீ அவளை ஒன்றும் பண்ணலையா?